கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க புது பலனை பெற்றுக்கொள்ளுவாங்களாம். அந்த பலத்தோடு அவங்க செட்டைகளை அடித்து உயர எழும்பி பறந்துடுவாங்க. அவங்க சோர்ந்து போக மாட்டாங்க, தளர்ந்து விட மாட்டாங்க. அவ்வளவு பலன் கொடுத்திருக்கின்றார் காத்திருந்ததால் கர்த்தர் அவர்களுக்கு. என் அன்பு ஜனமே, ஒன்றை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல எத்தனையோ காரியங்களுக்காக நம்ம காத்திருக்கிறோம் இல்லையா? ஏதோ ஒரு நன்மைக்காக, அது சுகமா இருக்கலாம், ஆசீர்வாதத்துக்குரிய காரியங்களா இருக்கலாம், இல்ல நம்முடைய ஒரு குழந்தை பாக்கியத்திற்காக, திருமண காரியங்களுக்காக, ஏதோ ஒரு ஆசீர்வாதத்திற்காக, தடைப்பட்டு போன நன்மைகளுக்காக எப்பொழுது கிடைக்கும், எப்பொழுது கிடைக்கும், எப்பொழுது நடக்கும் என்று அதை குறித்த ஒரு சிந்தையோடு ஏராளமான பேர் அந்த காரியத்தை உற்று நோக்கி அதற்காக ஓடிக்கொண்டு இருக்கிறவங்க உண்டு இல்லையா? ஒன்று சொல்லட்டுமா? கர்த்தரை விட்டுட்டு அவரை தேடாம, அவர் என்ன சொல்லுகிறாருன்னு கேட்காம, நீங்க உங்க தேவையை மாத்திரம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி நீங்க உற்று நோக்கி ஓடிட்டே இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணுவீங்க தெரியுமா? சோர்ந்து போய் உட்கார்ந்துருவீங்க. இனி என்ன நான் ஓடி என்ன பிரயோஜனம்? இத்தனை நாட்கள் ஓடிட்டேன், இத்தனை வருஷம் ஓடிட்டேன், இனி என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு பலன் இழந்து போய், நம்பிக்கை இழந்து போய், ஆர்வம் இன்றி போய் அப்படியே உட்கார்ந்துருவீங்க. ஆனா உங்க தேவை, உங்களுக்குரிய காரியம் எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் அவர் பொறுப்பில் விட்டுட்டு, அவர் எனக்கு கொடுப்பார் என்று அவருடைய வார்த்தையை கேட்டு, அவர் சித்தத்தை அறிந்து, அவருடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து, அவர்கிட்ட விசுவாச அறிக்கையிட்டு அவருக்காக காத்திருக்கிற பொழுது நீங்க பலன் குன்றி போக மாட்டீங்க. உங்களுக்கு தேவன் புதிதான பலனை கொடுப்பார். ஏன் தெரியுமா? வேதத்துல அழகா வசனம் இருக்கு. வாலிபர்கள் கூட பலனற்று போவாங்களாம், இளையவர்கள் கூட பலனற்று போவாங்களாம். ஆனா கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்களுக்கு தான் அவர் புது பலனை கொடுக்கிறாருன்னு அதே அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? கேட்கிறேன் அன்பு ஜனமே, நீங்க கர்த்தருக்கு காத்திருக்கிறீங்களா? இல்ல உங்கள் தேவை கிடைக்கணும்னு கர்த்தரை விட்டுட்டு, அவர் வார்த்தையை விட்டுட்டு அதை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணி அதற்காக காத்திருக்கிறீங்களா? தேவனுக்காக காத்திருந்து பாருங்க. உங்க தேவை அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு அவர் தருவார் என்று அவருக்காக காத்திருந்து பாருங்க. ஏற்ற சமயத்திலே அவர் கொடுப்பார். ஆபிரகாம் பலனற்று போனவர் தான், வயதாகி போனவர் தான், வாக்குத்தத்தம் இருந்தது வாழ்க்கையில. அவர் யாருக்கு செவி கொடுத்தார்? அந்த குழந்தை கிடைக்கணும்னு அதை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணி அவர் வாழ்ந்தாரா? இல்லை. அவருடைய ஃபோக்கஸ் ஃபுல்லா, அவருடைய உற்று நோக்குதல் ஃபுல்லா எங்க இருந்துச்சு தெரியுமா? கர்த்தர் என்ன சொல்றாரு, எங்க போக சொல்றாரு, எதை செய்ய சொல்றாரு, எப்படி வாழ கற்றுக் கொடுக்கிறாருன்னு அவர் போக சொன்னால் போய் கொண்டிருந்தார். அவர் அந்த இடத்திலிருந்து கடந்து வர சொன்னால் கடந்து வந்து கொண்டிருந்தார். இப்படியாக பேசு என்று சொன்னால் அதை செய்து கொண்டிருந்தார். இப்படி அவருடைய காரியங்கள் எல்லாம், அவருக்கான தேவை குழந்தை இல்லையா? அதை நோக்கி இல்லை, கர்த்தர் சொன்ன காரியங்களை நோக்கி அவர் சென்று கொண்டிருந்ததினால் ஆண்டவர் ஏற்ற காலத்தில் பலனில்லாத ஆபிரகாமுக்கு புது பலனை கொடுத்தார் இல்லையா? அவரை ஆசீர்வாதமாக ஈசாக்கை கொடுத்தார். ஏன்னா தேவனால முடியும், அவரால் முடியாதது ஒண்ணுமே இல்லை. என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் எப்படி காத்திருக்கின்றோம்? காத்திருந்தால், கர்த்தருக்கு காத்திருக்கிற உங்களை அவர் ஏமாற்ற மாட்டார். அதான் சத்தியம். நீங்க மனுஷனுக்கு காத்திருந்தா நிச்சயமா ஏமாற்றப்படுவீங்க. நிச்சயமாய் 100% ஏமாற்றப்படுவீங்க. ஒரு தருணத்துல, ஐயோ நான் ரொம்ப மலை போல நம்பி இருந்தேன், அவங்க வார்த்தையை நான் அவ்வளவாக நம்பி இருந்தேன், இவ்வளவு இப்படிதான் நடக்கும் என்று சொன்ன சத்தியத்துக்குள்ள நான் நின்று கொண்டிருந்தேன். ஆனா ஒரு செகண்ட்ல எல்லாமே மாறி போயிருச்சு, நடக்காம போயிருச்சு, செய்யாம போயிருச்சு, அந்த காரியம் வாய்க்காம போய்விட்டது. ஆனா நீங்க தேவனுக்கு காத்திருந்து பாருங்க, அப்படி சொல்ல வைக்கவே மாட்டார். அவர் ஏமாற்றுகிற தெய்வம் அல்ல, அவர் பொய் உரையாத தெய்வம், அவர் வார்த்தையில் உண்மை உள்ள தெய்வம். அந்த தேவனை நீங்க உண்மையா ஆராதித்து உண்மையா அவருக்கு காத்திருந்தீங்கன்னா உங்க தேவை என்ன என்பதனை அவர் அறிந்து காத்திருக்கிற உங்களை ஏமாற்றாமல் கழுகை போல புது பலன் கொடுத்து எழும்பி பறக்க செய்வார். பலன் இல்லாமல் அல்ல, புது பலனை கொடுத்து சோர்வடையாமல் இன்னும் அதிகமாய் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிற பலனை தந்து ஆசீர்வாதமாக நடத்துவார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை நீர் வெட்கப்படுத்துகிறவர் அல்ல, திடமனதாய் காத்திருக்க கற்றுக் கொடுத்தவர். நீர் எங்களை ஸ்திரப்படுத்தி பயன்படுத்துகின்றவர். அப்பா, இன்றைக்கு தம்முடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு காரியத்திற்காக காத்திருக்கலாம். ஒவ்வொரு நாளும் தங்கள் வாழ்க்கையில சந்திக்கின்ற பிரச்சனைகளை நினைத்து,
தங்கள் வாழ்க்கையில அனுபவிக்கிற வேதனைகளை குறித்து என்றைக்கப்பா எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கலாம். தங்கள் வாழ்க்கையில இன்னும் கிடைக்காத ஆசீர்வாதங்களை குறித்து என்றைக்கப்பா எனக்கு இது கிடைக்கும் என்று சொல்லி உம்மை நோக்கி காத்து கொண்டிருக்கலாம். எங்கள் வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கின்ற அப்பா ஒவ்வொரு எதிர்காட்டான சூழ்நிலைகளை பார்த்து என்றைக்கு எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும் என்று சொல்லி உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கலாம். அப்பா இன்றைக்கு உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அருகாமையில் இருக்கிற தெய்வமே, தம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருப்பதினால் உங்க சமூகத்துல தங்களுடைய தேவைகளை சொல்லிவிட்டு கர்த்தர் தருவார் என்று நம்பிக்கையோடு காத்திருப்பதினால் காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஏமாந்து போகாமல் அவர்கள் கர்த்தருடைய கரத்திலிருந்து குறித்த காலத்தில் நன்மைகளை பெற்றுக்கொண்டு சாட்சியாக நிறுத்த கர்த்தர் உதவி செய்யும். உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் பலன் கொடும். சோர்ந்து போகாமல் இன்னும் தேவனுக்குள் பலன் கொண்டு எழும்ப கர்த்தர் கிருபை தாரும். உங்க சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.